ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நம்ம கார்த்திகைக்கான ப்ரிப்பரேஷன் தான் நான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன். அதை தான் உங்களுக்கு காமிக்க போறேன். இதுல விளக்குகள் எப்படி கிளீன் பண்றது, எப்படி திரி பண்ணிக்கிறது, 5 நிமிஷத்துல ஒரு 50 திரி கூட ஈஸியா பண்ணலாம். அகல் விளக்கு கீழே கசியும் இல்லையா, நம்ம விளக்கேற்றி வச்சோம்னா கீழே கசியும். அது கசியாம எப்படி என்ன பண்றது, அதே மாதிரி நிறைய விளக்குகள் ஏற்றும் போது டக்கு டக்கு டக்குன்னு எப்படி ஏத்தலாம். இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கு பாத்தீங்களா, தண்ணிக்குள்ள இந்த ஃப்ளோட் ஆற விளக்கு, அது எப்படி பண்றது, இது எல்லாமே இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம விளக்குகள் தேய்க்கிறத பார்க்கலாம். அதுக்கான ஒரு லிக்விடும் ப்ரிப்பேர் பண்ணலாம். இது நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு இப்போ பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த புது நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருப்போம்ல அதை வச்சு நம்ம தேய்க்கலாம். இது மட்டும் இல்ல, நம்ம சேனல்ல ஆல்ரெடி காப்பர் பிராஸ் எல்லாத்துக்கும் இந்த ஜஸ்ட் டிப் பண்ணி எடுத்தாலே போதும், நல்லா கிளீன் ஆயிடும். நிறைய கார்விங் இருக்கிறதெல்லாம் கூட நீங்க அதுல கிளீன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, வெள்ளி கிளீன் பண்றது, அதை பாலிஷ் பண்றது, பேக் பண்றது, இந்த எல்லா வீடியோமே நம்ம சேனல்ல இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. அதுல நிறைய கார்விங் இருக்கு. நிறைய குவான்டிட்டியில நீங்க கிளீன் பண்றீங்கன்னா அந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1-2 விளக்கு தான் கிளீன் பண்றீங்க, டெய்லி யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த லிக்விட கிளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நீங்க பாருங்க. இதுக்கு நமக்கு 4 பொருட்கள் தாங்க தேவை. வினிகர், ஏதாவது பாத்திரம் தேய்க்கிற லிக்விட், சிட்ரிக் சால்ட் இல்லைன்னா லெமன் சால்ட். இது நமக்கு எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற உப்பு. இந்த 4 பொருட்களை வச்சு தான் நம்ம இன்னைக்கு இந்த லிக்விட் தயார் பண்ண போறோம். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற சால்ட் 1 டீஸ்பூன், சிட்ரிக் சால்ட் அல்லது லெமன் சால்ட் இது 2 டீஸ்பூன். சிட்ரிக் சால்ட் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பாருங்க, லெமன் சால்ட், சிட்ரிக் சால்ட் இந்த மாதிரி சக்கரை மாதிரி இருக்கும். ஏதாவது பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அது 1 டீஸ்பூன். வினிகர் எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 200 ml எடுத்துக்கோங்க. இந்த கப்பு 200 ml, இதால 1 கப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வினிகரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம போட்டுக்கிற சால்ட்டு, சிட்ரிக் சால்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கரைய விட்டுருங்க, சீக்கிரம் கரைஞ்சிரும். நல்லா அப்படி கலந்தீங்கன்னா கரைஞ்சிரும். தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பு, இது ஈரம் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம தேய்க்கிற விளக்குகளோ பாத்திரமோ அதையும் ஈரம் பண்ணிக்கோங்க. இந்த லிக்விட் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டே இருக்கிறது இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சிருக்கேன். இதுலேருந்து போட்டு நான் க்ளீன் பண்ணுவேன். உங்களுக்காக நான் இன்னைக்கு புதுசா மிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, நான் இன்னைக்கு இதுல இருந்தே எடுத்து உங்களுக்கு எப்படி கிளீன் பண்றதுன்னு காமிக்கிறேன். பாருங்க, இந்த நம்ம தேய்க்கிற ஸ்க்ரப்ல கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த விளக்க பாருங்க, இப்படி போட்டு இப்படி தேய்க்க வேண்டியதான். பாருங்க, தேய்ச்சதுமே பளிச்சுன்னு வந்துடும். லேசா அப்படி தேய்க்க வேண்டியதான், அவ்வளவுதான். இதை இப்ப நல்ல தண்ணியில வாஷ் பண்ணி காமிக்கிறேன். நீங்க வீட்டுல ஷிங்க்ல பண்ணிக்கலாம். நான் இந்த ரெக்கார்ட் பண்றதுனால, வீடியோ எடுக்கிறதுனால நாங்க பக்கத்துல ஒரு கப்ல தண்ணி வச்சு காமிக்கிறேன். இந்த பாருங்க, இவ்வளவுதான். நல்ல தண்ணியில நான் அதை வாஷ் பண்ணிட்டேன். இது பாருங்க, நம்ம தேய்ச்ச விளக்கு. இது தேய்க்காத விளக்கு. 2 விளக்குக்குமே டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க, இது பளிச்சுன்னு இருக்கு, இது கொஞ்சம் டல்லா இருக்கு. இப்ப நம்ம வாஷ் பண்ண விளக்க கையோட துணியில தொடச்சிடணும். எப்பயும் நம்ம பண்றதுதான். விளக்கெல்லாம் தேய்ச்சோம்னா ஈரத்தோட வச்சோம்னா திரும்பி அது கரை ஆயிடும் இல்லையா, இதுவும் அதே தான். நல்ல தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் துணியால தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் ஃபேன் கீழே வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது பளிச்சுனே இருக்கும். இப்போ அந்த காப்பர் விளக்கு இருக்கு இல்லையா, அதை நான் தேய்ச்சி காமிக்கிறேன். இதுக்கு 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த விளக்கு தேய்க்கும் போது போட்டது இந்த ஈரமே இதுல இருந்தது, அதனால ரொம்ப தேவைப்படாது அப்படின்னு நான் கொஞ்சம் தான் போட்டேன். தேவைப்பட்டா நம்ம திரும்பவும் எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த கருப்பா இருக்குல்ல பாத்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் தேய்ச்சிக்க வேண்டியதான். மற்றபடி இந்த தண்ணி பட்டாலே அது கிளீன் ஆயிடும். பாருங்க, தேய்ச்சாச்சு, நல்லா பளிச்சுன்னு போயிடுச்சு. இதை இப்ப நான் தண்ணியில வாஷ் பண்ணி காமிக்கிறேன். பளிச்சுன்னு போயிடுச்சு பாருங்க, எங்கேயுமே கரை எதுவுமே இல்லை. இதையும் இப்படி நல்லா ஈரம் இல்லாம தொடச்சிட்டு ஃபேன் கீழே வச்சு காய வச்சுக்கணும். ஏன்னா தண்ணி இருந்ததுன்னா அது திரும்ப கரை ஆகத்தான் செய்யும். பித்தளை, காப்பர் எல்லாமே அதோட தன்மையே அதுதான். இதுவும் நம்ம இப்ப ஃபேன் கீழே காய வச்சிடலாம். இதுவும் காப்பர் தான். பாருங்க, நல்லா அழுக்கா இருக்கு, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, இது ஃபுல்லாவே கரையா இருக்கு. இதையும் நான் இதே மாதிரி கிளீன் பண்ணி காமிக்கிறேன். இந்த கரைச்ச வச்ச லிக்விட இந்த ஸ்க்ரப்ல ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதால நம்ம அப்படியே தேய்க்கலாம். பாருங்க, தேய்க்கவே பளிச்சுன்னு ஆகுது. இந்த மாதிரி கரையா இருக்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ரப் பண்ண வேண்டியதா இருக்கும். இல்லைன்னா ரெகுலரா யூஸ் பண்றதா சும்மா அப்படி அப்ளை பண்ணாலே இது போயிடும். பாருங்க, பளிச்சுன்னு போயிடுச்சு.
இப்போ வாஷ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, நல்லா வாஷ் பண்ணியாச்சு, கிளீனா போயிடுச்சு. இதையும் நம்ம துணியை போட்டு தொடச்சிக்கணும். கண்டிப்பா நல்ல தண்ணியில வாஷ் பண்ணணும். பண்ணின கையோட தொடச்சிக்கணும். கிரவுண்ட் வாட்டர் வந்து உப்பு தண்ணியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நல்ல தண்ணியில இல்லைன்னா ஒரு ஆர்வ தண்ணியிலையோ நம்ம வாஷ் பண்ணிக்கணும். இல்லைன்னா திரும்ப அது கரா ஆகதான் செய்யும். இந்த இது கூட பாத்திரத்தோட தன்மையே அப்படிதான் இல்லையா? நம்ம கிளீன் பண்ணி முடிச்சிட்டோம். இவ்வளவு லிக்விட் பாக்கி இருக்கு. இதை அப்படியே வந்து பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 2 மாசம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வந்து மினிமம் காஸ்ட்ல நம்ம இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பாருங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த சிட்ரிக் சால்ட் இந்த மொத்த பேக்கெட்டே 10 ரூபா தான். இதுல இருந்து நம்ம 2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கோம். உப்பு நம்ம வீட்டில் யூஸ் பண்றதான், அது 1 டீஸ்பூன் எடுத்திருக்கோம். வினிகர் வந்து 200 ml பாட்டில் வாங்கினா அது 15 ரூபா வருது. மொத்தத்துல ஒரு 20 ரூபாக்குள்ள நம்ம 2 மாசத்துக்கு இந்த பித்தளை காப்பர் இதெல்லாம் தேய்க்கிறதுக்கான லிக்விட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்ப நம்ம விளக்கு திரி பண்ணிடலாம். அதுக்கு வந்து பஞ்சு நான் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து எல்லா பூஜா ஸ்டோர்லயும் நமக்கு கிடைக்கும், வாங்கிக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் ரஃபா இருக்கிற மாதிரி ஒரு பலகையோ இல்ல ஒரு அட்டையோ ஏதாவது ரஃபா இருக்கணும். இல்ல ஒரு போட்டோ ஃப்ரேமுக்கு பின்னாடி உடன் அதுல கூட இருக்கும். இந்த மாதிரி மெல்லிசான குச்சி நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், இந்த ஊதுபத்தியில அந்த மேல இருக்கு பாத்தீங்களா, இந்த மருந்தெல்லாம் அப்படி நம்ம இப்படி பண்ணாலே வந்து வந்துடும். இந்த மாதிரி உதிர்த்து பாத்தீங்களா, இந்த மாதிரி இதை உதுத்துட்டு இந்த ஸ்டிக்கை மட்டும் நான் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப நமக்கு திரிக்கு தேவையான அளவு பஞ்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ லெங்த் வேணும், எவ்வளோ திக்னஸ் வேணும் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணும், நீங்க எந்த மாதிரி சைஸ்ல விளக்கு வச்சிருக்கீங்கன்னு. இப்போ நான் இந்த மாதிரி சைஸ்ல நான் எடுத்துட்டு இருக்கேன். இந்த அளவு நான் லெங்த் எடுத்துட்டு இருக்கேன். இது எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஊதுபத்தி குச்சி இருக்கு இல்லையா, இதை அப்படி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பஞ்சு அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுல இந்த ஸ்டிக் அப்படி ஒரு எண்டுல வைங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கையால ஒரே டைரக்ஷன்ல அப்படி உருட்டுங்க. ஒரே பக்கம், ஒன்னா இப்படி மேல் சைடு இல்லைன்னா கீழ் சைடு இப்படி நல்லா டைட்டா அழுத்தி பிடிச்சி இப்படி உருட்டிட்டீங்கன்னா அவ்வளவுதான். பாருங்க, திரி ரெடி ஆயிடுச்சு. இதுல இருந்து எடுத்துட வேண்டியதான், அவ்வளவுதான். இந்த மாதிரி பண்ணி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு திக்கா இருக்கு, உங்களுக்கு மெல்லிசா வேணும்னா மெல்லிசா பண்ணிக்கலாம். அதுவும் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது மெல்லிசா வேணும்னு வச்சுக்கோங்களேன், கம்மியா எடுத்துக்கணும், ஜாஸ்தி இல்லாம எடுத்துக்கணும். ஒரு எண்டுல இப்படி வச்சுட்டு இப்படி கையால அப்படி உருட்டணும். பாருங்க, நிமிஷமா ஒரு 2-3 பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்துடும். அதுக்கப்புறம் பண்ணிடுவீங்க, அவ்வளவுதாங்க. எடுத்து வச்சிட வேண்டியதான். இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரே திக்னஸ்ல ஒரே லெங்க்ல உங்களுக்கு கிடைக்கும். கடையில வாங்கும்போது ஒரு பக்கம் திக்கா இருக்கும், ஒரு பக்கம் மெல்லிசா இருக்கும், சரியா எரியாது, நின்று எரியாது. அந்த பிரச்சனை நம்ம பண்ணோம்னா வரவே வராது. பாருங்க, இவ்வளோ திரி வந்து கடகட நான் 2 நிமிஷத்துல பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு 5 நிமிஷம் பண்ணீங்கன்னா ஃபாஸ்டா ஒரு 50 திரிக்கு மேல நீங்க பண்ணிடலாம். இப்ப விளக்குகளை வந்து கீழே எண்ணெய் கசியுது, அது கசியாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இது பழைய விளக்கு தான். புது விளக்கா இருந்தா வாங்கிட்டு வந்து ஒரு 1 hour தண்ணியில போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளில எடுத்து கொஞ்சம் காய வச்சிருங்க. அப்ப எண்ணெய் குடிக்காம இருக்கும். எந்த பழைய விளக்கா இருந்தாலும் புது விளக்கா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் இந்த பேக் சைடு இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல ஏதாவது ஒரு நெயில் பாலிஷ், சும்மா சாதாரண சீப்பா ஏதாவது ஒரு பிராண்ட் வாங்கினா கூட போதும். இதுல வந்து பின் சைடு இப்படி நீங்க நெயில் பாலிஷை ஃபுல்லா அப்படி அப்ளை பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து கசியவே கசியாது உங்களுக்கு. இந்த பாருங்க, இது ஃபுல்லா பேஸ்ல அப்படி நல்லா சீப்பான நெயில் பாலிஷ் ஏதாவது பார்த்து அப்படி அடிச்சு விட்டுருங்க. அடிச்சு இது 2 நிமிஷத்துல காஞ்சிரும். காஞ்சதுக்கு அப்புறம் இதை நீங்க வச்சு விளக்கேத்திட்டீங்கன்னா கீழே கசியவே கசியாது. இந்த ட்ரிக்கை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்ப விளக்கேற்றும் போது எப்படி ஃபாஸ்டா ஏத்துறதுன்னு பார்க்கலாம். கார்த்திகை நம்ம நிறைய விளக்கேற்றுவோம். விளக்குகளை ஃபர்ஸ்ட் எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்ப நம்ம பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த திரிய இந்த விளக்குல போட்டுக்கலாம். இது வந்து சூடம், எல்லார் வீட்லயும் நமக்கு இருக்கும். இதுல இந்த மாதிரி தூள் பண்ணிக்கிட்டு இந்த தூளை வந்து இந்த நுனியில லேசா அப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க தீக்குச்சி இப்படி பக்கத்துல கொண்டு போனதுமே இது வந்து எரிய ஆரம்பிச்சிடும். பாருங்க, அவ்வளவுதான். இது இந்த குச்சி வச்சு ஒரு 20-25 விளக்கு ஏற்றிடலாம். இந்த ஃப்ளோட்டிங் விளக்கு சொன்னேன் இல்லையா, தண்ணிக்கு மேலே எறிகிற மாதிரி விளக்கு, அது நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி டம்ளரோ இல்லைன்னா இந்த மாதிரி கப்போ இல்லை பெரிய டம்ளர் பெரிய கப்பு பவுல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எதுல ஏற்றணும்னு நினைக்கிறீங்களோ. கண்ணாடி தானா அப்படின்னா அப்படி எதுவும் கிடையாது. நம்ம ஸ்டீல் கூட எடுத்துக்கலாம், பித்தளை கூட எடுத்துக்கலாம். இது நமக்கு வெளியில இருந்து தெரியும், அட்ராக்ஷனா இருக்கும், அவ்வளவுதான். இது வெளியில ஏத்துறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும். இந்த விளக்கு நீங்க எதுல ஏத்துறீங்களோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் தண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபுல்லா இல்லாம ஒரு 3/4 அளவுக்கு, இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்ப நான் அந்த 2லயுமே எடுத்துக்கிறேன். இதுக்கு மேல எண்ணெய், அதாவது இந்த விளக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு நேரம் எரியணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த எண்ணெய் இருக்கணும். இப்ப பாருங்க,
நான் அந்த கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன். எண்ணெய் வந்து மேலே மிதக்குது. இப்போ இதில் வந்து விளக்கு ஏற்றுறதுக்கு மேலே வந்து இந்த லெவலில் வந்து இந்த ரவுண்ட் இருக்குல்ல, இந்த லெவலில் வரதுக்கு ஒரு ஃபாயில் பேப்பர் எடுத்துட்டு இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பாருங்க, நான் அப்படி நீளமாக எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து இப்போ நான் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அதை திரி கோக்கணும். அதனால சின்ன ஹோல் ஒன்று போட்டுக்கலாம். இந்த மாதிரி முக்கோணமாக இப்படி மடிச்சுட்டு சிசரால் ஒரு சின்னதாக இப்படி கட் கொடுத்துட்டோம்னா நமக்கு சென்டரில் இப்படி ஹோல் வந்துடும். இதில் யூஸ் பண்ணக்கூடிய திரி வந்து இந்த மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும், அழகாக நிற்கும். நீளத்தடியும் போட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா மேலே, இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் நனைச்சிக்கணும். இப்போ நமக்கு இந்த ஏத்துற இது இருக்கு பார்த்தீங்களா, பவுலோ இல்லை டம்ளரோ நீங்கள் எது எடுத்துக்கிறீங்களோ அதை நீங்கள் அழகாக டெக்கரேட் பண்ணலாம். மாதிரி பூவெல்லாம் உள்ளே போடலாம், வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு அழகாக தெரியும். பீட்ஸ் இருந்தால் போடலாம், சம்கி போடலாம். அது நம்மளோட இமேஜினேஷன் தான். எப்படி அழகுபடுத்தணும் அப்படிங்கிறது அதை நம்ம அவங்கவுங்க விருப்பத்துக்கு பண்ணிக்கலாம். இப்போ இந்த திரி இருக்கு இல்லையா, இந்த போர்ஷன் நம்ம எண்ணெயில் நனைச்சி எடுத்துக்கலாம். நனைச்சிட்டு இந்த நம்ம ஹோல் பண்ணியிருக்கோம் பாருங்க, இதில் எப்படி போட்டுக்கணும். இது பாருங்க அடியில் எப்படி இருக்கா. இதை வந்து அப்படியே இந்த பாட்டிலுக்குள்ள அந்த நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இதுக்குள்ள விட்டுடணும். இது நல்லா ஸ்ட்ரைட்டா நிக்கிற மாதிரி சரி பண்ணி விட்டுக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க இப்போ நிக்குது இல்லையா. இதே மாதிரி இதுலயும் நான் ரெடி பண்ணி போட்டுடுறேன். இந்த ஃபாயில் பேப்பர் வந்து இந்த மாதிரி ரெட்டையா போட்டுக்கோங்க, சேஃப், நமக்கு நல்லா நிற்கும், உங்களுக்கு உள்ள போகாம இருக்கும். இதுலயும் இந்த மாதிரி ஹோல் பண்ணிருக்கேன். இது நல்லா இப்படி ஸ்ட்ரெயிட்டா நிக்கிற மாதிரி போட்டுருங்க. அவ்வளவுதான். இப்போ இந்த விளக்கை ஏற்றிடலாம். இதுக்குள்ள நீங்க டெக்கரேட் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க பார்க்கறதுக்கு. நைட் டைம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். கண்ணாடியா இருந்தால் அது ஃபுல்லா சீத்ரூவா தெரியும். இந்த எண்ணெய் எவ்வளவு இருக்கோ அது தகுந்த அளவுக்கு இந்த விளக்கு நமக்கு எரியும். கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நல்லா அழகா டெக்கரேட் பண்ணி இந்த கார்த்திகை சூப்பரா எல்லாரும் நல்லா கொண்டாடுங்க. ஹாப்பி அட்வான்ஸ் கார்த்திகை எல்லாருக்குமே. ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.